பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் வேத பகுதியானது 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால், அவர் என்னையும் விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறபடியினால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் கவலைகளையும் அவர் மீது நாம் வைத்து விடும்போது அவர் நம்மளை விசாரித்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் நம் மனிதர்களை நம்பி ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர்கிட்ட சொல்லும்போது நிச்சயமா உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்ததே கிடையாது. ஆனால் முதலில் தேவனுடைய பாதத்தில் போய் உங்களுடைய பிரச்சனைகளை இங்கே சொல்லும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு தேவனாகிய கர்த்தர் மனிதர்கள் மூலம் நமக்கு உதவி செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒரு மலம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று சொல்லி. நான் ஒரு கதை சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். கணவன் மனைவி ஒரு கிராமத்தில் இருந்தார்கள். அந்த சகோதரனுக்கு 2 மாடுகள் இருந்தது. அந்த 2 மாடுகளில் அவர் அந்த நிலத்தை உழுது முடித்த பின்பு அந்த மாடுகளை கட்டவிழ்த்து கொண்டு வந்து அந்த வயலில் அவர் மேய விட்டிருந்தார். மேய விட்ட வேளையில் ஒரு மாடு காணாமல் போயிடுச்சு. அந்த காணாமல் போன மாடு அந்த துக்கத்தில் அந்த சகோதரன் வீட்டில் மனைவியோடு சொல்லிவிட்டு படுத்து தூங்கி விட்டார். பாருங்கள், அவர் காணாமல் போன மாடை குறித்து திருப்பி கவலைப்படலை, அவர் படுத்து தூங்கி விட்டார். அவருடைய மனைவி ஆனால் அந்த சகோதரன் கொடுத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருந்தார். மனைவிக்கு தெரிந்தது, தன் கணவர் வேதனையில போய் படுத்து எதுவுமே பேசாமல் தூங்கிவிட்டார் என்று அவர் அறிந்தபடினால், தன் மனைவிக்கு கணவர் மேல பாசம் இருந்தபடினால் அவர்கள் கையில் சேர்த்து வைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று அங்க இருக்கிற மார்க்கெட்ல போய் இந்த காளமாடை ஒன்று வாங்கி கொண்டு வரலாம் என்று சொல்லி அந்த சகோதரி அங்க சென்ற பொழுது அங்கே நிறைய காளமாடுகள் இருந்தது. ஆனால் கூட்டத்தில் இவருடைய காணாமல் போன காளமாடு அங்கே இருந்தது சகோதரியே. ஆனா இந்த சகோதரி அங்க போன உடனே அந்த காளமாடோட விற்கிற அந்த எஜமான்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த காளமாடை எனக்கு விலைக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் பயங்கரமான விலை சொன்ன உடனே இந்த சகோதரி சொல்றாங்க, இது என்னோட காளமாடு, காணாமல் போட என்னோட காளமாடுக்கு இவ்வளோ விலை நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது அவன் சொல்றான், இல்லவே இல்லை, இது நான் வாங்கிட்டு விற்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிற காளமாடு, நான் இவ்வளோ பணம் கொடுத்து அதை வாங்கிட்டு கட்டியிருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அந்த அங்கே இருக்கிற எல்லா ஆட்களையும் கூட்டி என்ன செய்தார்கள் என்று சொன்னான். நான் 2 அடையாளங்கள் சொல்வேன். இந்த காளமாடு என்னோட தான், நான் சொல்லுகிற அடையாளத்தை இவர் கரெக்டாக சொல்லிடணும், இல்லை என்றால் இவர் இந்த காளமாடை எனக்கு தந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே இருக்கிறபடுத்தி சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த சகோதரி அந்த காளமாடின் 2 கண்களையுமே என்ன செய்கிறாங்க தெரியுமா, கண்களையும் அடைத்து கொண்டு சொன்னாங்க, இந்த காளமாடோட கண்களில், இந்த மாடோட கண்களில் ஒரு கண்ணில் பிரச்சனை இருக்குது. இது நீ எந்த கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டேன்னா இது உன்னோட மாடு, இல்லைன்னா நான் கரெக்டாக சொன்னால் இது என்னோட மாடு, நான் கட்டவிழ்த்துட்டு கொண்டு போயிடுவேன் என்று சொல்லி இந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கூடி வந்த பிறகு இந்த சகோதரி 2 கண்களையும் அடைத்து கொண்டார்கள். அவங்க கேட்டாங்க, இந்த கண்ணில் எதில் பிரச்சனை கேட்கும்போது அந்த மனிதன் சொன்னார், வலது கண்ணில் தான் பிரச்சனை என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, வலது கண்ணில் பிரச்சனை இல்லை, இடது கண்ணில் தான் அந்த மாடுக்கு பிரச்சனை. அவர் சொன்னா, கிடையாது, நான் அந்த 2 கண்களையும் முடிக்கிறேன், இதில் இடது கண்ணில் பிரச்சனை, ஏன்னா இது என்னோட மாடு, நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க என்று சொல்லி. அப்படி அந்த சகோதரி பாருங்க, அவங்களும் கவலைப்பட்டு அழுது மாடை எங்கே போய் தேடுறது அப்படியெல்லாம் யோசிக்காம தன் கையில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க, அவங்க அந்த மாடை ஒரு மாடாவது கண்டிப்பாக வாங்கிட்டு வரலான்னு கவலையை மறந்து அவங்க செஞ்சாங்க. கவலை மறந்து சென்ற அந்த மகள், விசுவாசத்தோடு தைரியத்தோடு சென்ற அந்த மகள் அந்த மாடை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தார்கள். கணவர் தூங்கி விழித்து பார்க்கும்போது காணாமல் போன மாடு அங்கே நிற்குது. பிரியமானவர்களே, இதுதான் ஏசப்பா உங்கள்கிட்ட சொல்றாங்க, எல்லா பிரச்சனைகளையும் ஸ்தோத்திரத்தோடு கூட எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்த சொல்லுகிறார். என்ன கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுக்கும் போது ஸ்தோத்திரத்துக்குரியவர் தூஷிக்கப்பட மாட்டார். ஏனென்றால் நம்ம ஸ்தோத்திரம் சொல்கிறது பிதாவாகிய தேவனுக்கு சொல்லுகிறோம். பிரியமானவர்களை பாருங்கள், ஜெபத்திலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லும்போது நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள்டா, நிச்சயமாக அந்த கவலையிலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க.
கர்த்தர் உங்களோடு கொடுத்து பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் நம்ம தாங்க தூங்கணும், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லுதுங்க. ஏன்னா அவர் தூங்குகிறவனுக்கு, அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு கண்களுக்கு நித்திரையை கொடுக்கிறது தேவன். அநேகர் இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு சகோதரி விடுதலைக்காக கொண்டு வந்தார்கள். அந்த சகோதரி பல வருடங்களா தூக்கலாமல் கஷ்டப்பட்டு பொல்லாத ஆவியினால் கட்டப்பட்டிருந்தாங்க. அந்த சகோதரி தூக்கமே வரல, அப்படி போராட்டத்துக்குள்ள இருந்தாங்க. பாருங்க, இந்த வசனம் சங்கீதம் சொல்லுது பாருங்க, 120 உங்களுக்கு உறக்கம் வேண்டும் என்று அவர் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சங்கீதம் 127:3 அது சொல்லுது பாருங்க, அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறவர். அவர் அதனால தான் உறங்குவதுமில்லை தூங்குவதில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலன்னா நீங்க தூங்காம விழிச்சுதான் இருப்பீங்க. கவலைகள் எல்லாம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்கள் கவலைகள் எடுத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், ஆசீர்வாதத்தை செய்வார், அறை தருவார், பலத்தை தருவார். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் இந்த 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளும் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்து அந்த சகோதரிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த பொல்லாத ஆவியில கட்டப்பட்ட மகள் விடுவிக்கப்பட்டு சமாதானத்தோட போனார்கள். சகோதரியை, இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்குள்ளும் கவலைகளை அவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை தேடுங்க. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அவர்களும் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.